welcome to episode 17 of Aramthane podcast. நம்ம அறம்தனை பாட்காஸ்ட்ல கால்நிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா சாமானிய மக்கள் கால்நிலை மாற்றத்தால எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதுல இருந்து தகவல் வச்சுக்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, அப்படி அவங்க பண்ற விஷயங்கள் எப்படி நம்ம எல்லாரும் கால்நிலை மாற்றத்தோட விளைவுகள் இருந்து தப்பிக்க உதவி பண்ணுதுன்ற மாதிரியான பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம். அப்படின்னா சென்னைக்கான நம்மளோட கனவு என்ன அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். நம்ம கடந்த 2 எபிசோடோட சேர்த்து ஒரு 3 பார்ட் சீரீஸா பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஃபைனல் எபிசோட் தான் இன்னைக்கான எபிசோட். போன 2 எபிசோட்லயுமே சென்னையோட ரேபிட் அர்பனைசேஷன்ல அதீத நகரமயமாக்கல்ல இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பத்தி பேசணும். இன்னைக்கான எபிசோட் எதை பத்தி இருக்க போகுதுன்னா, இன்னும் வளர்ந்துட்டு இருக்க சென்னையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அப்போ சென்னையை ஒரு நல்ல நகரமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கான கனவு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்த பேசுறதுதான் இன்னைக்கான எபிசோட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். வணக்கம். ஸோ நம்ம கடைசி 2 எபிசோட்ல பேசின மாதிரி தான் சென்னை இப்படி இருக்கு, அதான் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஸோ இதுக்கெல்லாம் அடிப்படையா இந்த கட்டமைப்பு உருவாக்குறாங்கல்ல, அர்பன் பிளானிங்னு நிறைய விஷயங்கள் இருக்கு, அர்பன் டிசைன்னு வருது, அர்பன் பிளானர்ஸ் நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் அவங்கள இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கட்டமைப்பு இல்லை இந்த நகரம் இப்படிதான் இருக்கணும்ன்றது யார் டிஃபைன் பண்றா, எப்படி இதை முன்னெடுத்துட்டு போறாங்க, எந்த பிளானிங், ஏதாச்சும் ஒரு பிளானிங் இருக்கணும், இதுக்கு முன்னாடி என்ன பிளானிங் இருக்கு? ஓகே, முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஏஜென்சி அப்படின்னா நம்ம சிஎம்டிஏ அவங்க தான் சென்னையோட லேண்ட் யூஸ் பேட்டர்னா இருக்கட்டும், அர்பனைசேஷனா இருக்கட்டும், சரி இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ற, கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்களை டீல் பண்ற ஒரு முக்கியமான ஏஜென்சியா இருக்காங்க. ஒரு நகரம் வளர்றதுக்கு மாஸ்டர் பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் பிளான் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்த நகரம் ஒரு நிலைமையில இருக்கு, அப்போ அடுத்த 20 வருஷத்துல இந்த நகரம் எவ்வளவு வளரும், அப்ப அந்த நகரத்தோட தேவைகள் என்னவா இருக்கும், அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம என்ன மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற திட்டத்தை கொண்டு வர்றதுதான் மாஸ்டர் பிளான் அப்படின்றது. சென்னையோட முதல் மாஸ்டர் பிளான் 1976ல வந்துச்சு. அடுத்த மாஸ்டர் பிளான் 2006ல வந்துச்சு. அடுத்த 20 வருட காலத்துக்கான மாஸ்டர் பிளான். அடுத்த மாஸ்டர் பிளான், தேர்ட் மாஸ்டர் பிளான் அப்படின்றது 2026ல வரணும். ஸோ அதுக்கான பிளானிங் ஃபேஸ்ல சிஎம்டிஏ இப்போ இருக்காங்க. செகண்ட் மாஸ்டர் பிளான் படி சென்னையோட அளவு அப்படின்றது 1189 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆனா இப்போ சிஎம்டிஏ தேர்ட் மாஸ்டர் பிளான்ல ப்ரொபோஸ் பண்ற சென்னை சிஎம்டிஏவோட லிமிட்ன்றது 5904 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது ஏற்கனவே இருந்ததை விட 5 மடங்கு பெருசு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி சென்னை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது எப்படி இருக்குன்னா, லைட்டா அந்த வடிவேல் காமெடி வரும்ல, ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா, அவங்களுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். அந்த மாதிரி ஆல்ரெடி சென்னை இந்த சைஸ்ல இருக்கப்பயே பல பிரச்சனைகள் நம்ம பாக்குறோம். ஸோ அப்போ இது 5 மடங்கு அதிகமாச்சுன்னா இன்னும் நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். முக்கியமா இந்த செமி அர்பன் ஒரு சப் அர்பன் ரீஜன்ஸ் சொல்லுவாங்க, பெரிய அர்பன் ஏரியாஸ் சொல்லுவாங்கல்ல, அங்க இருக்க மக்களா இருக்கட்டும், மக்களோட வாழ்வாதாரங்களா இருக்கட்டும், அங்க இருக்க நிலங்களா இருக்கட்டும், இது ரொம்ப டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகிறதுக்கும் டிராஸ்டிக்கா அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா வினி? கண்டிப்பா. இப்போ இது சென்னை 5 மடங்கு வளர்றதுன்றது இப்ப அரக்கோணம் வரைக்கும் அவங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஆமா, பெங்களூரே சென்னைக்கு மிக அருகில்னு இப்ப போர்டு போட்டுருவாங்க. விட்டா தமிழ்நாடு ஃபுல்லாவே சென்னையா மாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரிதான் சென்னையோட நகரமயமாக்கல் இருக்குது. நீ இப்ப கேட்ட கேள்விகளை ஒரு கான்செப்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நகரம் அந்த நகரத்தோட தாங்கும் திறனை, அதாவது அதோட கேரிங் கெப்பாசிட்டியை மீறி போகும்போது பெரிய அர்பனைசேஷன் அப்படின்ற ஒண்ணு நடக்கும். பெரிய அர்பனைசேஷன்ன்றது நகரத்தோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற பகுதிகள் வளர ஆரம்பிக்கும். இந்த வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அன்பிளான்டாவும் ஆரோக்கியமற்ற ஒரு விதத்திலயுமா இருக்கும். அங்க இருக்கிற ஈக்காலஜி, அங்க இருக்கிற லேண்ட் யூஸ் எப்படி மாறும் அப்படின்றது பிளான் பண்ணிருக்க மாட்டாங்க. எங்க ஹவுசிங் வரப்போகுதுன்றது பிளான்டா இருக்காது. அந்த பகுதிகளுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. இந்த மாதிரி
அன்பிளான்டா டெவலப் ஆகுறத வந்து அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏற்கனவே சென்னையில வந்து அர்பன் ஸ்ப்ரால் அப்படின்றது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படின்றப்போ இன்னும் இத்தனை மடங்கு வளருது அப்படின்னா இந்த அர்பன் ஸ்ப்ராலோட ஸ்ப்ரெட் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியும். அது ரொம்பவே ஆரோக்கியமற்ற ஒரு விஷயமும் கூட. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே பேரிடர் அபாயங்கள் வந்து நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளட்டா இருக்கட்டும் சரி, வாட்டர் ஸ்கேர்சிட்டியா இருக்கட்டும் சரி, ஹீட்டா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்து பல மடங்கு சென்னையை சுத்தி இருக்கிற பல பகுதிகளுக்கும் பரவுறதுதான் வந்து இந்த அளவுக்கு சென்னை விரிவடைஞ்சிச்சுன்னா நம்மளால பார்க்க முடியும். அதுலயும் குறிப்பா ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது கடந்த 2 வருஷம் சென்னையில வந்து ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்ட்ரெஸ் இல்ல ஹீட்னால காலநிலை எமர்ஜென்சி இருந்த ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அப்போ இது வந்து இன்னும் இந்த மாதிரியான அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற இடங்களும் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸா, காரிடர்ஸா, ரோட்ஸா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா மாறும்போது பல மடங்கு அதிகரிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வந்து உருவாகும். இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்றது என்னன்னா, பேசிக்கா சூரியன் கிட்ட இருந்து வர கதிர்களை வந்து நிலமோ இல்ல கிரவுண்ட்ல இருக்கிற இயற்கை சர்ஃபேசஸோ அப்சர்வ் பண்ணும். ஆனா சுத்தி ஃபுல்லா கான்கிரீட்டாவோ அந்த கதிர்களை வந்து அப்சர்வ் பண்ற சர்ஃபேசஸ் இல்லாதப்போ அந்த சூரிய கதிர்கள் அப்படின்றது நம்ம இருக்கிற இந்த சர்ஃபேஸ்குள்ளேயே ரேடியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படின்றப்போ நம்மளோட பாடி உள்வாங்கிக்கிற ஹீட் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் வந்து அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து போறதுக்கான ஒரு பெரிய அபாயம் இருக்கு. அதுவும் கிளைமேட் சேஞ்ச் மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வரப்போ ரொம்ப கிளைமேட் வல்னரபிளா இருக்கு நம்மளோட சென்னை. அது இன்னும் அதிகமாகிறதுக்கான குளோபல் டெம்பரேச்சர்ன்றதே வந்து ரைஸ் ஆயிட்டு தான் இருக்குதுன்றப்போ சென்னையே இன்னும் நம்ம குறிப்பா சென்னையில இருக்கிற டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கான விஷயத்த நம்மளே பண்ணுறதுன்றது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்றத வந்து நம்ம தான் ரீதிங்க் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னொரு நீ குறிப்பா வந்து இயற்கை வளங்கள் அண்ட் லைவ்லிஹுட் பத்தியும் கேட்டிருந்த கரெக்டா கார்த்தி. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரியான மாவட்டங்களை பார்க்கும்போது பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த மக்களாக இருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வாதாரத்தை சார்ந்த மக்கள் தான் இருப்பாங்க. மேய்ச்சலாக இருக்கட்டும் சரி, இல்லை இன்லேண்ட் ஃபிஷிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, கடலோரம் சார்ந்த மக்களாக இருக்கட்டும் சரி, மீன் பிடிக்கிறவங்க, கிளிஞ்சல் எடுக்கிறவங்க, இந்த மாதிரியான பல இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்களை நம்பி இருக்கிற மக்கள் தான் இருப்பாங்க. ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து நகரமயமாக்கலுக்கு உள்ளாகும் போது ஒரு இயற்கை வளங்களுக்கும் சரி, இயற்கை வாழ்வாதாரங்களுக்கும் சரி, அதை சார்ந்து இருக்கிற மக்களுக்கும் சரி மிகப்பெரிய அபாயமான ஒரு விஷயமா தான் இது இருக்கும். நீ கூட அதிகமா இயற்கை விவசாயிகளோட வந்து வேலை பண்ற. ஸோ இது சார்ந்து உன்னோட பார்வை வந்து என்னவா இருக்கு கார்த்தி? ஸோ சென்னை சுத்தி இருக்க நீ சொன்ன அந்த 3 மாவட்டங்கள், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இது 3மே வந்து ரொம்ப வளமான ஒரு மாவட்டங்களா இருக்காங்க. சாயில் குவாலிட்டி நல்லா இருக்கும் அண்ட் வாட்டரும் நல்ல, திருவள்ளூர்ல எடுத்துக்கிட்டோம்னா நல்ல வாட்டர் இருக்க ஒரு பகுதியா இருக்கு. சென்னைக்கு நிறைய வாட்டி தண்ணீர் வந்து அங்கிருந்து தான் வந்து டேங்கர்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு செழிப்பா விவசாயம் சார்ந்த ஒரு எப்படி வந்து ஒரு தஞ்சாவூர் வந்து ஒரு நெல் களஞ்சியம் அப்படின்னு சொல்றோமோ அதுக்கு அதே மாதிரி வந்து இங்க இந்த பகுதிகள்லயுமே வந்து ஒரு நல்ல ஹைலி ப்ரொடக்டிவ் ஒரு ஸ்பேஸா இருக்கு. நிறைய இயற்கை விவசாயிங்க இருக்காங்க. அதாவது சென்னை சுத்தி இருக்கிறதுனால அங்க இருக்க கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை அங்க இருக்க பீப்புளுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதுனால நிறைய இயற்கை விவசாயிங்க உருவாக்குறாங்க. நீ சொன்ன மற்ற லைவ்லிஹுட் சார்ந்துலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சென்னை இன்னும் வளர்றப்போ ஆல்ரெடி வேலை இல்லா திண்டாட்டம் இல்லை வேலை இல்லாத ஒரு சூழல் இருக்கப்போ இன்னமும் நிறைய பேர் அவங்க ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துல டிபெண்டா இருக்கவங்களையும் அந்த வாழ்வாதாரத்தையும் தூக்கிட்டோம்னா அவங்களுக்கும் வேலை தேட வேண்டிய ஒரு வேலை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்போம். ஸோ அது நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து அதிகமாகும், என்விரான்மெண்டல் இது. அதுக்கப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் நான் பாக்குறது, தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபுட் டெபிசிட்டான ஒரு ஸ்டேட். அப்போ வந்து ஃபுட் ப்ரொடக்டிவிட்டி இன்னும் மோசமாகவங்க, அதான் நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டியே ஒரு கேள்விக்குறி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கார்த்தி. இந்த மாதிரி இயற்கை வளங்கள், வாழ்வாதாரங்கள், இயற்கை சார்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது பெரிய அளவிலான திட்டங்கள்னால வர அபாயங்கள்லாம் ஒண்ணு இருக்குது இல்ல. நீ கூட அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி மென்ஷன் பண்ண. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் சரி, போர்ட், அந்த மாதிரி பெரிய திட்டங்கள் வரும்போது
அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு வருவாங்க. ஆனா ரியாலிட்டியில பார்க்கும்போது வெறும் 50,000 பேரோட வாழ்வாதாரத்தை எடுத்துட்டு ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்குற விஷயமா இது எல்லாமே இருக்கும். சோ இந்த மாதிரியான திட்டங்களோட த்ரெட்டுமே வந்து சென்னையில வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பல திட்டங்கள் வந்து ப்ரொபோசல்ல வந்து இருக்குது, பல மக்களோட வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடியது. இப்போ இருக்கிற பரந்தூர் விமான நிலையம் கூட போயிட்டு வந்தோம். நிறைய ஒரு செழிப்பா விவசாயம் பண்ணக்கூடிய நிறைய விவசாயிங்க இருக்காங்க. அவங்களோட எல்லாரோட நிலத்தையும் எடுத்துதான் இந்த விமான நிலையம் வந்து 2வது விமான நிலையமா 70 கிலோமீட்டர் தூரத்துல கட்டுறதுக்கான ஒரு திட்டம் இருக்கு. சோ இந்த விமான நிலைய திட்டம், அதானியோட போர்ட் 2000 ஏக்கர் வந்து கடலுக்குள்ள மண்ணை கொட்டி கொண்டு வராங்க. 1 லட்சம் மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து எடுத்துட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு திட்டம் வருது. இப்போ ஸ்வதேஷ் தர்ஷன் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டூரிசம் ஸ்கீம், அதுல வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசு கோஸ்டல் டூரிசம் அப்படின்றது ஒன்னு எடுத்துக்கிட்டு ப்ளூ பிளாக் பீச்சா வந்து மாத்துறதா இருக்கட்டும் சரி, ரோப் கார் விடுறது, பிசினஸ் சென்டரா டெவலப் பண்றதா இருக்கட்டும் சரி, இல்ல ஏற்கனவே அதிகமா மாசடைஞ்ச நம்மளோட எண்ணூர் மல்லி பகுதியில இப்ப திரும்ப வந்து எண்ணூர் தமிழ் பஸ் ஸ்டேஷன் ஒன்ன கொண்டு வர்றதுக்கான ப்ரொபோசலா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி அதிகமா திரும்ப இண்டஸ்ட்ரியலைசேஷன் நோக்கியும் லார்ஜ் ஸ்கேல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நோக்கியும் போறதுக்கான ரொம்ப அச்சுறுத்துற ஒரு நிலைமை வந்து இருந்துகிட்டு இருக்கு கார்த்தி. ஸோ நம்ம பல பிரச்சனைகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பெனி. ஸோ அப்போ வந்து இந்த 3rd மாஸ்டர் பிளான் வரப்போகுது அப்படின்றதையும் நீ சொல்லியிருந்த. ஸோ அப்போ இந்த 3rd மாஸ்டர் பிளான் வருதுன்னா அதுக்கான பப்ளிக் கன்சல்டேஷன்ஸ் நடத்துவாங்க, பப்ளிக் ஹியரிங்லாம் நடத்துவாங்க, கருத்து கேட்புலாம் நடத்துறப்போ நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்த வேண்டிய தேவை இருக்கு? சிவில் சொசைட்டியா இல்லை ஒரு ஆக்டிவ் சிட்டிசன்ஸா நம்ம என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு? ஒரு நல்ல நகரம்ன்றது வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நல்ல நகரத்துல இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ நீ வந்து கன்சல்டேஷன்ஸ் பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ண. முதல்ல நம்ம ஒரு சிவிலியன்ஸா இங்க இருக்கிற சிட்டிசன்ஸா இந்த மாதிரியான கன்சல்டேஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்றதே ஒரு பெரிய ஸ்டெப்பா இந்த பாட்காஸ்ட் பாக்குறவங்க எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு நல்ல நகரமா இது பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஒரு நல்ல நகரம் அப்படின்ட்டு சொல்லும்போது அது யாருக்கானதா இருக்க போகுது அப்படின்ற கேள்விதான் முதல்ல வந்து வருது. மக்களுக்காக இருக்கிற நகரம் தான் நல்ல நகரமா இருக்க முடியும் அப்படின்ட்டு நான் பாக்குறேன். ராதர் பெரிய கார்பரேட்ஸா இருக்கட்டும் சரி, நிறுவனங்களா இருக்கட்டும் சரி, இல்ல பெரும் முதலாளிகளுக்கான வளர்ச்சிகளா இருக்கட்டும் சரி, மக்களுக்கான அடிப்படையான பப்ளிக் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும் சரி, எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும் சரி, சேஃபான ரோடா இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமான வீடு ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும் சரி, லேண்ட் ரைட்ஸா இருக்கட்டும் சரி, மக்களுக்கான ரிக்ரியேஷன் காமன் ஸ்பேசஸா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான ஆரோக்கியம், மக்கள் வாழ்றதுக்கான ஆரோக்கியமான ஒரு என்விரான்மெண்ட், ஆமா, பீப்புளோட வெல்பீயிங்க சென்டரா வச்ச ஒரு சிட்டியை தான் வந்து நல்ல நகரம் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது, ஏற்கனவே இருக்கிற நகர வளர்ச்சியும் வந்து எல்லாருக்குமானதா இருக்கா, மக்களுக்கானதுன்னு சொல்றோம், எல்லா மக்களுக்குமானதா இருக்கா அப்படின்றது வந்து அடுத்த ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. நம்ம போன எபிசோட்ல கூட எவிக்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம், மக்கள் வந்து சிட்டியை விட்டு வெளியே தூக்கி போடுறத பத்தி பார்த்தோம். சிட்டியில வந்து நம்ம சென்னை நகரத்துல இந்த அப்ரோச் தான் இருந்துட்டு இருக்கு. சிட்டியோட சென்டர்ன்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், அதோட பெரிஃபெரியை நோக்கி வந்து நகரம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பெரிஃபெரியில போக போக மக்களோட வாழ்க்கை தரமும் கம்மியாகிட்டே போறத வந்து நம்மளால பார்க்க முடியும். நம்ம வந்து ஆர்கிடெக்சரலா பேசும்போதும் வந்து ஒரு அர்பன் பிளானிங் அப்படின்ட்டு பார்க்கும்போது சென்டர் நியூக்ளியர் மாடல்ன்பாங்க, செக்டர் டெவலப்மெண்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெள்ளைக்காரன் கொண்டு வந்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே மக்களை பிரிச்சு வைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து வச்சிருந்துச்சு. பங்களால இருக்கிறவனுக்குன்ட்டு ஒரு தனி இடம், கவர்னன்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவனுக்கு ஒரு தனி இடம், ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்குன்ட்டு ஒரு தனி இடம், மிடில் கிளாஸ் மக்களுக்கு தனி இடம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியா வச்சு, இந்த கிளாஸ்ல நீ இருக்கனா உன்னோட வாழ்க்கை தரம் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பிரிச்சு வைக்கிற ஒரு விஷயமா தான் இந்த மாதிரியான வெள்ளைக்காரன் கொண்டு வந்து அர்பன் பிளானிங் கான்செப்ட்ஸும் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை வச்சு வளர்ற சிட்டியா தான் வந்து சென்னையையும் நம்மளால பார்க்க முடியுது. சென்னையை வந்து ஒரு நகரமா பார்க்கும்போது அது அதோட கேரியிங் கெப்பாசிட்டியை வந்து எப்பயோ கடந்து போயிருச்சு.
அதோட அளவுக்கு மிஞ்சின டெவலப்மெண்ட்டை தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சென்னை ஒரு நல்ல நகரமா வளரணும்னா அதுக்கான முதல் படியா என்ன இருக்கும்னு பார்த்தா சென்னை வளரக்கூடாது. சென்னை இதுக்கு மேல வளராம இருக்கிறது தான் சென்னைக்கான ஒரு நல்ல வளர்ச்சியா பார்க்க முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதாவது சென்டரை சுத்தி வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசணும்ல, அதே மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு சிட்டியா சென்னை மையமா வச்சு தமிழ்நாடு ஊட்டா தமிழ்நாடே வந்து சென்னை மாதிரியான ஒரு நகரமா மாத்திருவாங்க போல. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட கவர்னன்ஸ் மெக்கானிசம்ஸ் இருக்கட்டும் சரி, இவங்க வந்து டீசென்ட்ரலைசேஷனை நோக்கியும் சின்ன நகரங்களையும் கிராமப்புற வாழ்வாதாரம் பொருளாதாரம் அங்க இருக்கிற வேலை வாய்ப்புகள் அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதை நோக்கி வேலை பண்ணுறதுதான் ஒரு தமிழ்நாட்டுக்கான மொத்தமான ஒரு வளர்ச்சியா நம்மளால டீசென்ட்ரலைஸ்டு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். டீசென்ட்ரலைஸ் மட்டும் இல்ல, டிஸ்ட்ரிபியூட்டடான ஒரு growth-ஓ இல்ல ஒரு வெல்பீயிங்கான ஒரு பாத்தை வந்து நம்ம தேட வேண்டிய தேவை. கண்டிப்பா. ஸோ இது வந்து ஒரு ஓவராலா நிறைய கான்செப்டுவலா நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். ஸோ சில ஸ்பெசிபிக் இப்போ உடனே பண்ணக்கூடிய சில ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸ்லாமும் இருக்குல்ல. ஸோ நம்ம அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஆமா, இது வந்து என்ன தேவை அப்படின்றத கான்செப்டுவலா நிறைய பேசணும். ஆனா ஏற்கனவே வந்து சென்னைக்கான எக்ஸிஸ்டிங் டிமாண்ட்ஸ் அப்படின்றதே வந்து நமக்கு வந்து எக்கச்சக்கமா இருக்கு. விஷயம் சொல்ல போனோம்னா எண்ணூர் மணியை பத்தி திரும்ப ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். அங்க 34க்கு மேற்பட்ட சிகப்பு வகை பட்டியலிடப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கு. அதுவும் பெரும்பாலும் நீர்நிலைகள் மேலேயும் நீர்நிலைகளை வந்து பொல்யூட் பண்ணிட்டும் இருக்கிற தொழிற்சாலைகளா வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்போ சென்னையோட கொசசலை ஆத்தையும் பக்கிங்ஹாம் கால்வாயையும் சீரமைக்கிறதுக்கான ஒரு ஒட்டுமொத்தமான ஈகோரிஸ்டரேஷன் பிளான் அப்படின்றது வந்து ஈகோரிஸ்டரேஷன் பிளான், அதுவும் மக்களுக்கான ஒரு திட்டமா, மக்கள் சார்ந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நடைமுறைப்படுத்துற ஒரு திட்டமா ஒண்ணு வந்து தேவைப்படுது. இன்னொரு பக்கம் இங்க கோஸ்டல் நம்மளோட மதீனா பக்கம் இருக்கிற கோஸ்டைட் வந்தோம் அப்படின்னா அங்க வந்து ஏற்கனவே மக்களுக்கான குடியிருப்புகள் வந்து அரசாங்கம் கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா ஜென்ரேஷனா வந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஹவுசிங் வந்து பத்தலை அப்படின்றது வந்து பல டீகேட்ஸா இருக்கிற ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா இருக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் ஹவுசிங் பிளான் அப்படின்றதுக்கான தேவை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ரேதர் இப்ப கொண்டு வந்துட்டு இருக்க ரோப் காரு பீச்ல வந்து நீங்க கடை போடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதை தாண்டி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிற பகுதிகளில் இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ் மக்களா இருக்கட்டும் சரி, அர்பன் புவரா இருக்கட்டும் சரி, மார்ஜினலைஸ்ட் மக்களா இருக்கட்டும் சரி, ஹோம்லெஸ் பீப்புளா இருக்கட்டும் சரி, இவங்களுக்கான சேஃப் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் வெல்ஃபேர், பப்ளிக் ஹெல்த், அவங்களுக்கான பேசிக் எஜுகேஷன் என்ஷூர் பண்ணுறது, டிரான்ஸ்போர்டேஷன் என்ஷூர் பண்ணுறது, லைவ்லிஹுட்ஸ் என்ஷூர் பண்ணுறது, கம்யூனிட்டியா லைவ்லிஹுட் வந்து பெரிய அளவுல லைவ்லிஹுட் டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கிற இடத்துல வந்து கவர்மெண்டே இனிஷியேட் பண்ணி லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான காம்ப்ரிஹென்சிவான கம்யூனிட்டி லெட் பிளான்ஸை வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு தேவை இருக்குது கார்த்தி. அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு பெரிய டம்ப் யார்டு நம்ம வந்து பள்ளிக்கரணையா இருக்கட்டும் இல்ல வந்து கொடுங்கியூரா இருக்கட்டும் பெரிய டம்ப் யார்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சார்ந்தும் ஒரு திட்டம் தேவைப்படுது. எப்படி வந்து சென்னையோட சாலிட் வேஸ்ட்டை வந்து இன்னும் எஃபிஷியண்டா இன்னும் பெட்டரா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு தேவையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னை வந்து ஒரு கிளைமேட் வல்னரபிள் ஒரு சிட்டியா வந்து நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ ஒரு கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்ஸா இருக்கு, ஃப்ளட்டா இருக்கட்டும், சீ லெவல் ரைஸா இருக்கட்டும், ஹீட் ஸ்ட்ரெஸ், இதுக்கெல்லாம் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஆக்ஷன் பிளான். ஏர் பொல்யூஷனும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு என்வரன்மெண்டல் ஏரியாஸ்ல. ஸோ அதுக்கான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஆக்ஷன் பிளானும் வந்து தேவைப்படுது. இது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்னன்ஸும் வந்து தேவையா இருக்கு. ஸோ நம்ம கடைசி 3 எபிசோடா வந்து சென்னை பத்தி, சென்னையோட லேண்ட்ஸ்கேப், சென்னையோட மக்கள், சென்னையோட கவர்னன்ஸ், சென்னையோட எதிர்காலம் இப்படின்னு சென்னை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு இதா நம்ம பார்த்துருக்கோம், ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ண, எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை ஷேர் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுல
இந்த பாட்காஸ்ட் தாண்டி அறம் திணை வந்து நிறைய இது இனிஷியேட்டிவ்ஸ் எஃபர்ட்ஸும் எடுக்குது. இது எஜுகேஷன் ஓரியன்டா டெவலப்மெண்ட், இந்த டெவலப்மெண்ட் கான்செப்டை வந்து இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான எஜுகேஷன் ஓரியன்டான ஒர்க்கு, வெட்லேண்ட் டூர், லைவ்லிஹுட் டூர்ன்ற கான்செப்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் டூர்ஸ் ஆர்கனைஸ் பண்றோம். சென்னையோட வெட்லேண்டை புரிஞ்சுக்கிறது, சென்னை சுற்றி இருக்க லைவ்லிஹுட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான அதை ஆர்கனைஸ் பண்றோம். சென்னை ஃபுட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு சென்னையோட உணவை வந்து எப்படி இன்னும் சஸ்டைனபிள் ஆக்கலாம், இன்னும் லோக்கலைஸ் ஆக்கலாம், இன்னும் ஆர்கானிக் ஆக்கலான்ற மாதிரி முயற்சி எடுக்க போறோம். இந்த மாதிரி பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே வந்து ஏதோ நம்ம ஈச் பர்சன் அவங்களால முடிஞ்சதை வந்து நம்ம பண்ணணும்ன்றது வந்து ஒரு விஷயமா வச்சிருக்கோம். சேர்ந்து பயணிக்கலாம். நன்றி. இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.